5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி ஃபிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். இந்த பதிவு முதலமைச்சர் அவருக்காக தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாய கடன் சிறு குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு உள்ள வச்சிருக்கிறவங்களுக்கு 100% தள்ளுபடி, முற்றிலும் தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. 5 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மாதிரி பண்ணிடுங்க, சொன்னதை செஞ்சுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை. ஸோ எங்களுக்கும் சரி ஓகே வந்தாங்கன்னு ஒரு இருக்கும். அதை விட எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், பூ மரத்தில் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பூ எதுவுமே கிடையாது. இயற்கை சீற்றங்களால் நிறைய மரம் காஞ்சி போச்சு, சாஞ்சி இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த மரம் சாஞ்சது, இது எல்லாமே சாஞ்சி போனது தான், அந்த எல்லாமே காஞ்சது தான், இழுத்து கொண்டு போய் போட்டிருப்போம். எங்களுக்கு எந்த ஒரு வருமானம் இப்போதைக்கு முற்றிலும் பாதிக்கப்பட்டுருச்சு. இன்னும் 1 மாதத்துக்கு இடையில எங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு வருமானம் கிடையாது. மரத்தில் உள்ள மழை பெஞ்சது, தொடர்ந்து மழை பெஞ்சதோட விளைவு பார்த்தீங்கன்னா இங்கே பூ எதுவுமே இல்லை, பூ எல்லாமே கொட்டி போச்சு. மரத்தில் இருக்கிற பூ எல்லாமே கொட்டி போச்சு. இனிமேல் இது பூ வச்சு மறுபடியும் பிஞ்சாகிறதுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு மேலே ஆகும். 1 மாதம் கிட்டத்தட்ட 2 மாதம் கூட ஆயிரும் நாங்கள் மறுபடியும் அறுவடை செய்யறதுக்கு. இங்கே பாருங்கள், பூவே இல்லை, எல்லாமே கொட்டிருச்சு. ஸோ அதுவரையும் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அதனால் நாங்கள் வாங்கின கடன் நாங்கள் எப்படி அடைக்க முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு சிறு குறு விவசாயி 5 ஏக்கர் கீழே இருக்கிறவங்களுக்கு முற்றிலும் நீங்கள் தள்ளுபடி பண்ணியே ஆகணும். பண்ணினாதான் நல்லாயிருக்கும். ஸோ இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்மளும் படிச்சிருக்கோம். ஸோ அதை சொன்னால் மட்டும் பத்தாது, நிறைய செய்யணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதோட முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு எவ்வளோ அறுத்துருந்தோனோ இப்போ பாருங்கள், மழை வந்ததுக்கப்புறமா எவ்வளோ அறுத்துருக்கணும் பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது. எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்ததுனால மரம் உடைஞ்சி பூ கொட்டி இப்போ பார்த்தீங்கன்னா காயுமே குறைஞ்சிருச்சு. எங்களுக்கு எந்த ஒரு வருமானம் எதுவுமே இன்னும் 1 மாதம் 2 மாதத்துக்கு இல்லை. இதை விட என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இதை ஒடிக்கிறப்ப இது மாதிரி கீழே உடஞ்சிரும். இது மாதிரி தாவெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடும். இது மாதிரியும் எங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும். 10 லட்சம் கோடி ஆல்ரெடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் இதுவும் ஒன்றா இருந்துட்டு போகுது. ஸோ விவசாயிகளுக்காக தானே கடன் தள்ளுபடி பண்ணுறீங்க. இதில் ஒரு 6000 கோடி அந்த மாதிரி முற்றிலுமா விவசாயம் பண்ணால் ஒரு 5000 கோடிக்குள்ளே வரலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா ஸோ விவசாயிகளுக்காக அந்த கடன் வாங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லைல்ல. வேற யாருக்காக வாங்குறீங்க? விவசாயிகளுக்கு தானே நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்க, இந்த பதிவு பார்ப்பாரா என்னன்னு தெரியல, நான் பதிவு பண்ணுறோம்.